நிழல் இலக்கிய தளம் உங்களுக்காக. அனைவருக்கும் வணக்கம். நிழல் இலக்கிய தளத்தில் குரலின் குரல் 3வது அத்தியாயத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என்ன 1வது 2வது அத்தியாயங்கள்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்களா? கேட்காதவங்க உடனடியாக இதே நிழல் இலக்கிய தளம் இணைப்புக்கு போங்க. எல்லா ஒளிப்பதிவு அது அதில் இருக்குது. எல்லா ஒளிப்பதிவுகளும் அதில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். இது நாம் 3வது அத்தியாயத்துக்கு குரலின் குரல் பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் திருக்குறளின் பொருளை புதுக்கவிதை வடிவாக கொண்டு செல்வது தான் குரலின் குரல். அதில் நான் 2 நூல் எழுதியிருக்கிறேன். 133 குரலுக்கு நான் பொதுவாக விளக்கம் எழுதியிருக்கிறேன். தூங்காவளிகள் ஒன்று, பொன் திரித்த மேற்கு மற்றொன்று. நான் அது சம்மந்தமாக தான் அந்த கவிதை எப்படி உருவானது, ஒரு திரைப்படத்தில் பாடல் எப்படி உருவானது, இசையமைப்பாளரோ அல்லது பாடலாசிரியரோ சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒரு குரலுக்கு கவிதை எப்படி உருவானது அப்படிங்கிறது தான் இந்த ஒளிப்பதிவோட முக்கியமான நோக்கம். இப்போ நான் எடுத்து சொல்லக்கூடிய குரல், நாம் எப்போதுமே அறத்துப்பால் பொருட்பால் அதிகமாக வாசிச்சிருப்போம் பள்ளிகள்லையும் கல்லூரிகளிலும். அந்த 3வது இருக்கக்கூடிய இன்பத்துப்பால் குரல்கள் நமக்கு கொஞ்சம் பரிச்சயம் குறைவாக இருக்கும் இல்லையா? ஆனாலும் கூட நம்ம எல்லாத்தையும் நம்ம வள்ளுவர் உலக நடப்பில் அவர் சொல்லாத விஷயமே கிடையாது. அதுதான் இங்கே விஷயம். குடும்பம் சார்ந்த விஷயம், உலகம் சார்ந்த விஷயம், ஒழுக்கம் சார்ந்த விஷயம், கல்வி சார்ந்த விஷயம் அனைத்துமே அவர் கோடிட்டு காட்டியிருக்கார். இங்கே என்ன சொல்லுதார் கேளுங்க. கரப்பினும் கையிகந்து ஒல்லா நின் உன் கண் உரைக்கல் உருவது ஒன்று உண்டு. ஒன்றும் தெரிஞ்சிருக்காத, நிச்சயம் திரும்ப சொல்லுங்கன்னு சொல்லுவீங்களா? ஆமாம், எப்போதுமே அப்படிதான். சில பரிச்சயம் இல்லாத குரல்களை நாம் ஒரு முறை படித்தா நமக்கு புரியாது. கரப்பினும் கையிகந்து ஒல்லா நின் உன் கண் உரைக்கல் உருவது ஒன்று உண்டு. கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் முதல்ல நம்முடைய இன்றைக்கு சமகாலத்தில் இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த மரபு கவிஞர் கடவுர் மணிமாறன் அவர்களுடைய உரையை உங்கள் முன்னாடி வைக்கிறேன். அன்பே, நீ மறைத்தாலும் கட்டுப்படாது உன் மைதீட்டிய கண்கள். உன் மைதீட்டிய கண்கள் சொல்லக்கூடிய செய்தி ஒன்று உள்ளது. அன்பே, நீ மறைத்தாலும் கட்டுப்படாது உன் மைதீட்டிய கண்கள் சொல்லக்கூடிய செய்தி ஒன்று உள்ளது. சரி, இதை விட என்ன கொஞ்சம் யார் சொல்லியிருக்கா பார்க்கலாமா? வேற யாரு? நம்முடைய தலைவர் கலைஞர் தான். கலைஞர் திருக்குறளையும் குரல் சார்ந்த விஷயங்களையும் மக்களிடையே கொண்டு செல்வதில் பல்வேறு கட்ட முயற்சிகளை எடுத்திருக்கிறாரு. குரலோவியம் தந்திருக்கிறாரு, அடையாளமாக வள்ளுவர் கோட்டம் தந்திருக்காரு, வானுயர்ந்த சிலை தந்திருக்கிறாரு. அதோடு கூட அவர் எல்லா 1330 குரலுக்கும் உரையும் எழுதியிருக்கிறாரு. கலைஞருடைய உரை என்ன சொல்லுது அப்படிங்கிறத நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், வெளியில் சொல்லாமல் மறைக்க பார்த்தாலும் நிற்காமல் தடை கடந்து உன் விழிகள் சொல்லக்கூடிய செய்தி ஒன்று உண்டு. அது என்ன அப்படின்னா, அதுதான் பிரிவை விரும்பாத காதல். காதல்ல எப்போதுமே பிரிவு ஒரு பெரும் துயரம் தான். அதை அனுபவிச்சவங்களுக்கு தெரியலாம். காதல் அருகில் இருக்கும் வரை நம்ம பெரிய ஒரு சின்ன மகிழ்ச்சியை தான் உணர்ந்துக்கிட்டே இருப்போம். ஒரு இடைவெளி, ஒரு பிரிவு வந்துச்சுன்னா அந்த இடைவெளி காலத்தில் நாம் எப்படியா இருக்க போகிறோம், இந்த காதலியை மறந்து எப்படி இருக்க போகிறோம், அவருடைய மொழியை மறந்து எப்படி இருக்க போகிறோம். ஸோ இந்த கேள்வி, அதாவது காதலில் விழுந்தவர்களுக்கெல்லாம் ரொம்ப நிச்சயம் நல்லாவே தெரியும். அந்த சந்திப்புக்கு இடைவெளி அதிகமாக நம்ம மனசுக்குள்ள ஒரு சோர்வு அது கண்கள் காட்டி கொடுத்துரும் இல்லையா? அப்படி தானேங்க? ஆமாம், நிறைய பேர் ஆமான்னு சொல்லிட்டீங்க. சரி பாருங்க, வெளியில் சொல்லாமல் மறைக்க பார்த்தாலும் நிற்காமல் தடை கடந்து விழிகள் சொல்லக்கூடிய செய்தி ஒன்று உண்டு. அதுதான் பிரிவை விரும்பாத காதல். இப்போ நான் என்ன செய்யணும்? இதுக்கு நான் விளக்கம் சொல்லணும். கவிதை நடையில் விளக்கம் சொல்லணும். இப்போ இங்கே காதல் வந்தாச்சு, பிரிவுன்னு ஒன்று வந்தாச்சு. அப்போ என் மனசுக்குள்ள 2 விஷயம் வந்தது. சமகால காதலர்களை எடுக்கவா, இல்லாட்டி மன்னர் காலத்து காதலர்களை துணை கலைக்கவா அப்படின்னு ஒன்று வந்தது. சரி,
சமகால காதல்களை எடுத்தோம்னா அதில் ஆங்கில வார்த்தை நிறைய வரும். அதில் என்னையா கவிதை எழுத? கொஞ்சம் ரொம்ப பின்ன தள்ளி போனோம் அப்படின்னு சொன்னால் அங்கேயும் சிக்கல் இருக்கு. அப்போ வள்ளுவர் எப்படி முக்காலத்துக்கும் பொருந்தும்னு சொன்னாரோ திருக்குறளை, நாமளும் இதில் முக்காலத்துக்கும் பொருந்துற மாதிரி ஒரு கவிதையை படிப்போம்யா. அதுதான் நினச்சேன். என்ன சொல்லுவோன்னா, இப்போ பேசினாலும் இப்போ பேசுகிற காதலர்களுடைய மொழியாக இருந்தாலும் ஏற்றுக்கணும். ஆமாம் நீங்கள் சொல்லணும். இல்லை சங்க காலத்தில் இப்படி பேசியிருப்பாங்களோ, ஒரு அரசனும் அரசியும் இப்படி பேசியிருப்பாங்களோ, அப்பவும் நீங்கள் அதை ஏற்றுக்கணும். ஸோ அந்த மாதிரி சிந்திக்கும்போது தான் அப்போ காதலன் ஏதோ ஒரு பயணத்திற்காக அல்லது ஏதோ ஒரு காரியத்திற்காக காதலியிடம் விடைபெற வந்திருக்கிறான். அதானே சூழ்நிலையாக இருக்க முடியும். அப்போ போயிட்டு வரேன்னு சொல்லதுக்கு வந்திருக்கிறான். அப்போ என்ன சம்பாஷணை அல்லது என்ன நம்ம உரையாடல் கொடுக்கலாம் அப்படிங்கிறதான். இது முற்றிலும் என்ன சொல்லுவோம், ஒரு வார்த்தை விளையாட்டுனே நீங்கள் வச்சுக்கிடலாம். முற்றிலும் வார்த்தை விளையாட்டுனே வச்சுக்கலாம். நிச்சயம் காதலில் வார்த்தை விளையாட்டு ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இல்லாட்டா அந்த காலத்தில் மெசேஜாவது போட்டு 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 தொலைப்போம் இல்லையா? அதனால் அந்த வார்த்தைகளை வச்சு நான் கொஞ்சம் பின்ன முயற்சிச்சிருக்கிறேன் இந்த கவிதையை. வேறு விளக்கம்லாம் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய, போன கவிதைக்கு விளக்கம் சொன்ன மாதிரி இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் சொல்லக்கூடிய கவிதையை நீங்கள் கொஞ்சம் கவனமாக உள் வாங்கினாலே அதனுடைய என்ன சொல்லுவோம், ஒரு சுவாரஸ்யம் அல்லது பரவாயில்லையா, நல்லா தான் குரலுக்கு பொருத்தமாக கவிதைக்கு எழுதியிருக்கிறாரு கவிதையை அப்படி நீங்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை நிச்சயம் நான் உங்களுக்கு தருவேன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ என்னோட கவிதைக்குள்ளே போயிடலாமா? பாருங்கள், காதலன் வந்து காதலிட்ட இடைவெளி கொஞ்சம் இருக்குது, நான் போயிட்டு வர்றேன், அந்த இடைவெளிக்கு நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லையா? இப்போ காதலன் எப்படி தொடங்குவார் பாருங்க. தேன் கலந்த தென்றலே, வான் உளவும் வட்ட நிலவே, நான் செய்த தவமோ காண்கின்ற பேரழகே. இப்படிலாம் தொடங்குதானா தானே கொஞ்சம் சொல்ல போகிற விஷயத்துக்கு கொஞ்சம் கோபம் குறையும். தேன் கலந்த தென்றலே, வான் உளவும் வட்ட நிலவே, நான் செய்த தவமோ காண்கின்ற பேரழகே, நந்தவன தோட்டத்தில் தேவி நீ வீற்றிருக்கும் பூவிதழ்களின் கூட்டத்தில் மேவிடும் உன் வாசம். நந்தவன தோட்டத்தில் தேவி நீ வீற்றிருக்கும் பூவிதழ்களின் கூட்டத்தில் மேவிடும் உன் வாசம். பாவி பாவி நான் சுவாசிக்கும் ஆவி என்றறிவேன் நான். பாவி அதனை சுவாசிக்கும் ஆவி நான் என்றறிவேன். நித்தம் உன் நினைவில் சித்தம் கலங்குவதும் வித்தகினி அறிவாய். சரிடா, சொல்ல வந்ததை சொல்லு. அதென்ன வரணும் இயல்பா இருந்தாலும் மனசுக்குள்ள காதலிக்கு நிச்சயம் ஒரு சந்தோஷம் வந்திருக்கும் இல்லைங்களா? என்னைக்குமே அழக பாராட்டப்படும் போது, அழகு அல்லது கொண்டாடப்படும் போது யாரா இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சி தரும். காதலியோட மகிழ்ச்சிக்கு கேட்கவா வேணும்? இருந்தாலும் மனசுக்குள்ள போதும் போதும் யாதும் அறிவேன், ஏதோ ஒன்று சொல்வதற்கு கல்வன் நீர் கையாளு உத்தி இது அப்படின்னு மறுமொழி கொடுக்கிறா. ஆகா, மனதறியும் மாயக்காரியே, மந்திர சொல்லழகே, தினங்கள் 2 எனக்கு தவிர்க்க முடியா பணியுண்டு. மனதறியும் மாயக்காரியே, மந்திர சொல்லழகே, தினங்கள் 2 எனக்கு தவிர்க்க முடியா பணியுண்டு. தவிப்பின்றி சென்று வர தளிர்கொடியால் தயவு வேண்டும். அப்பதானே நல்லபடியா 2 வார்த்தை சொன்னாதானையா போற காரியம் விளங்கும். சந்தோஷமா அந்த வேலையை பார்த்துட்டு வரலாம். அதனால் யார்கிட்ட அனுமதி வாங்கணுமோ கண்டிப்பாக அனுமதி வாங்கியே தீரணும். அதுவும் தாய் தந்தையரோட காதலி முக்கியம் இல்லையா? அங்கே அனுமதி கிடைச்சாதான் நாம் போகிற காரியம் ஒரு மகிழ்ச்சியோடு நடைபெறும். இது வந்து எல்லாருக்குமான மனநிலைமை தான். காதலி மறுமொழி சொல்கிறா, வேதனை தான் எனக்கு உண்டு, வேற என்ன சொல்ல, சென்று வருக சிறப்போடு. அப்போ மறுமொழி சொல்ல முடியாது, ஆனால் அதே நேரம் சொல்லணும். வேதனை தான் எனக்கு உண்டு, வேற என்ன சொல்ல, சென்று வருக சிறப்போடு. இதுவரைக்கும் அவங்க 2 பேருக்குமான இதை நீங்கள் சாதாரணமாக வாசிச்சிங்கன்னா இதுக்கு அடுத்து நான் சொல்ல போகிறதையும் யாரோ ஒருத்தர் 2 பேரில் ஒருத்தர் கையாண்ட சொற்றொடர்னு நீங்கள் நினைக்கக்கூடும்.
அதுக்காக தான் அந்த மாதிரி அத்தியாயத்தின் மூலமா அந்த கவிதையின் சிறப்பை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு அடுத்து சொல்லக்கூடியது யாரு அப்படின்னா, காதலியினுடைய விழிகள். காதலி விடை கொடுத்தா அனுப்பிட்டா, போயிட்டு வான்னு சொல்லிட்டா, உடனே காதலியினுடைய விழிகள் என்ன சொல்லுது பாருங்க. அடி பாவி, எளிதாக சொல்லிவிட்டாய், துடிக்கவில்லை உன் மனம், விழி என்னை கேட்காது, எளிதாக சொல்லிவிட்டாய், துடிக்கவில்லை உன் மனம், என் மன்னவனின் எழில் முகம் காணாது எனக்கென்ன வேலை, என் மன்னவனின் எழில் முகம் காணாது எனக்கென்ன வேலை, பிரிவின் தகிப்பினில் பரிதவிக்க முடியாது, உனக்கென்ன நீ சொல்லிடுவ, கண்ணு சொல்லுது, நான் எப்படி அவனை பிரிஞ்சு இருக்க முடியும், பிரிவின் தகிப்பினில் பரிதவிக்க முடியாது, கல் நெஞ்ச காரிதானே, கல் நெஞ்ச காரிதானே நீ, என்னையும் எடுத்து கொடுத்தனுப்பு அவன் கைகளில். விழிகள் சொல்லுது, கல் நெஞ்சக்காரி தானே நீ, அதன் கல் நெஞ்சக்காரியா இருக்க போய் தானே அவனுக்கு விடை கொடுக்குற, அப்போ என்னை எடுக்கிறதுல உனக்கு ஒன்றும் பெரிய சிரமம் இருக்காது. விழிகள் சொல்லுது, என்னையும் எடுத்து அவன் கையில கொடுத்து அனுப்ப, நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அவனை எப்போதும். நல்லா இருக்குதுங்களா? எழிலரசியின் மொழி கொடுத்த துணிவில் விழி தொடுத்த போர் உணராமல் வழி நடக்க விடை பெற்றான் சண்டாளம். விழிகளுக்கும் எழிலரசியின் மொழிகளுக்கும் சண்டை நடக்கு. இதை காதல் உணரல. சரி, நல்லபடியாக விடை கிடைச்சிருச்சுன்னு அவர் நடைய கட்டிட்டாரு. அதுதான் இந்த முத்தாய்ப்பான முடிவை கொடுத்துருக்கிறேன். எழிலரசியின் மொழி கொடுத்த துணிவில் விழி தொடுத்த போர் உணராமல் வழி நடக்க விடை பெற்றான் சண்டாளன். அவ்வளோதாங்க. இது எனக்கு என்ன வேலைங்கிற தலைப்பில் நான் இந்த கவிதையை எழுதியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்னும் தொடர்ந்து நாம் சந்திக்கலாம். மற்றொரு கவிதை உருவான விதம் குறித்து இந்த குரல் பகுதியிலே உங்களை எல்லாம் சந்திக்க ஆவலாக இருக்கிறேன். என்றும் உங்கள் அன்போடு பாப்பாக்குடி இரா செல்வம்.